நான் டாக்ஸ் கட்டுற அளவுக்கெல்லாம் வந்து இன்கம்லாம் எனக்கு இல்லை. ஸோ நான் இதுவரையும் டாக்ஸ் கட்ட மாட்டேன். ஸோ அதனால நான் வந்து ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் டாக்ஸ் கட்டுறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவை பொறுத்தவரையும் இருக்குது. ஏன் அப்படின்னா டாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டாயம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டணும், அதாவது டாக்ஸ் கட்டுற அளவு இன்கம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இன்கம் எனக்கு அவ்வளோவா வரலப்பா, நான் எதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரல அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜீரோ டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ டாக்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ இதனால என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ்லாம் வரும், ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஜீரோ டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது நில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து அதாவது இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேயபிள் டேக்ஸ் வந்து ஜீரோ தான். ஸோ ஆனால் அந்த சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நில் ரிட்டர்ன். அதாவது எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் தராது, ஆனாலும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நில் ரிட்டர்ன், அதாவது ஜீரோ டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது கட்டாயம்லாம் கிடையாது, ஆனால் இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ஐடிஆர் ரொம்பவே நீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பலருக்கு சேலரியாக இருக்கட்டும், பேங்க் எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட்லையாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரீலான்சிங் பேமெண்ட்லையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த இயரில் எண்டில் வந்து ஆக்சுவல் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறப்போ டேக்ஸ் பேயபிள் வந்து ஜீரோவாக இருக்கலாம். அப்படின்னாலும் டெடிக்ட் ஆன மணி வந்து ரீஃபண்ட் வாங்கணும் இல்லையா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால டேக்ஸ் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணுறாங்க இப்போதைக்கு, ஏன்னா இவங்களுக்கு கூட ரீஃபண்ட் வரணும் இல்லையா. ஸோ இதனால டிடிஎஸ்லாம் வந்து எந்த இதில் டிடிஎஸ்லாம் டெடிக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஐடிஆர் உங்களுடைய அஃபிஷியல் இன்கம் ப்ரூஃபாக வந்து சில இடத்துல வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கார் லோன் அண்ட் கிரெடிட் கார்டு, ஸோ இது எதுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் பேங்க் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரே கொஸ்டின் உங்கள்கிட்ட ஐடிஆர் இருக்கா அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ ஏன் வந்து பேங்க் இதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு ரெகுலரான இன்கம் இருக்கா அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கா, ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணுறதுக்காகவும் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி க்ளீனாக இருக்கா அப்படின்றதுக்காகவுமே வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணுற அஃபிஷியல் டாக்குமெண்ட் தான் வந்து ஐடிஆர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஐடிஆர் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும். ஸோ அதனால் என்ன தான் அவங்களுக்கு ஜீரோ டாக்ஸ் இருந்தாலும் ஐடிஆர் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து லோன் அப்ரூவல்லாம் உங்களுக்கு ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா லோன் அப்ரூவல்லாம் ரொம்பவே ஈஸியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருத்தர் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து டேக்ஸ் தரக்கூடிய இன்கம்லாம் கிடையாது, டேக்ஸ் கட்டுற அளவுக்கு, ஆனால் அவர் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தருக்கு வந்து ரெகுலராக இன்கம் வந்தாலும் அவர், அதாவது பேங்க் ஆஃபீஸராக வந்து யாரை ட்ரஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்கள தான் வந்து அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐடிஆர் ஃபைலிங்ன்றது ஃபினான்ஷியல் டிசிப்ளினை காட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இதனால லோன் அப்ரூவல் ஈஸியாகும், ஹையர் எலிஜிபிலிட்டி குவாலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாஸ்டர் ப்ராசஸ், நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ் வந்து ஃபியூச்சரில் ஒரு பெனிஃபிட்டாக வரலாம், ப்ராஃபிட்டாக வரலாம். ஸோ அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கூட சில விஷயங்கள் நடக்கலாம். அதுக்காகவே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் தானே, எதுக்கு வந்து நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ரீஃபண்ட்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் ப்ராஃபிட் ஃபியூச்சரில் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா பழைய லாஸை வந்து அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா. ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆனது ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறிச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து விசா அண்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்டுக்குமே வந்து இந்த ஐடிஆர்
வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கண்ட்ரீஸ் வந்து விசாவுடைய ப்ராசஸில் ஐடிஆர் வந்து கேட்குறாங்க. ஏன் வந்து எம்பசி வந்து இதை கேட்குறாங்க அப்படின்னா, அப்ளிகன்ட் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காரா அப்படின்ற ஒரு டவுட்னாலையும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறதுக்காகவும் இந்த ஐடிஆர் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்னா அது வந்து ஐடிஆர் தான். ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேக்ஸ் இல்லைன்னா அப்படின்னா நான் எதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு, ஐடிஆர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஐடிஆர்ன்றது டேக்ஸ் கட்டுறதுக்காக மட்டும் இல்லை, அது வந்து இன்கம் ப்ரூஃபாக வந்து ஒரு இடத்துல செயல்படும். அதே மாதிரி ரீஃபண்ட் டூலாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டியாவுமே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோனுக்கு அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுது. லோனோட ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மியான டைமில் அது வந்து வாங்கி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ்குள்ளே தான் வரும். நம்ம சின்னதாக ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுனால பெரிய அட்வான்டேஜ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும். ஸோ நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் டேக்ஸ் கட்டுற பர்சனாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஜீரோ டேக்ஸாக இருந்தாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது கட்டாயம்லாம் கிடையாது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்களா, ஃபைல் பண்ணிட்டீங்களா, இல்லை எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.